வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா. எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி கரோரா. குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரணம் சமம். தென்சேரிகிரி பெருமாள் கரோரா. எம்பெருமான் கடை முழுதும் பெற்றான் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரின் தத்து வரிசைப்படி பாடல் 614 எங்கேனும் ஒருவர் என தூங்கும் தென்சேரிகிரி தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருட்கத்தையும் பழியாண்டவர் திருவிடை சமர்ப்பிப்போம். முருகாஜன். இந்த பாடல் தென்சேரிகிரி வாழ் முருகா மாதர் மயல் என்னும் கடலில் இருந்து முக்திக்கரையில் ஏற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். அருள் பெற பாடப்பெற்ற பாடல். இந்த தென்சேரிகிரி என்ற தலம் செஞ்சேரி மலை என மருவி வழங்கப்படுகிறது. இந்த தலம் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கஸ்பா பல்லடத்துக்கு தெற்கே 12 மைல் தூரத்தில் உள்ள தலம். திருப்பூர் புகைவண்டி நிலையத்தில் இறங்கி பொள்ளாச்சிக்கு போகும் பேருந்து வண்டியில் சுமார் 22 மைல் சென்றோம்னா சுல்தான்பேட்டில் இறங்கி உடுமலைப்பேட்டை பேருந்து வண்டியில் ஏறி 4 மைல் சென்றால் இந்த தலத்தை அடைஞ்சிடலாம். கோவில் சிறு குன்று மேலே இருக்குது. பாட பேதத்தின்படி இன்னொரு பாடல் மூடு இந்த தலத்துக்கு உரியது என்று சொல்லப்படுகிறது. அந்த பாடலை படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த பாடலில் வந்து தந்தான தனதன தந்தான தனதன தந்தான தன தனன தனதான என்று சந்தகுடிப்புடைய பாடல். எங்கேனும் ஒருவர் வர அங்கே கண் இனிது கொடு இங்கு ஏவர் உனது மயல் தரியார் என்று இந்தா என் இனிய இதழ் தந்தேனை உரமருவ என்று ஆசை குடைய விழி இணையாடி தங்காமல் அவருடைய உண்டான பொருள் உயிர்கள் சந்தேகம் அறவே பறிகொடுமானார் சங்கீத கலவி நலம் என்று ஓதும் உதவி விட தன்பாரும் உனதருடைய அருள்வாயே சங்கோடு திகிரி அது கொண்டு ஏயும் நிறை பிறகு சந்தாரும் வெதிரு குழல் அது ஊதி சங்கோடு திகிரி அது கொண்டு ஏயும் நிறை பிறகு சந்து ஆறும் வெதிர் உரு குழல் அது ஓதி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா சந்தாரும் வெதிரு குழல். வெதிருங்கிறது வெதிர் உரு, அதான் வெதிர் உரு குழல் அது ஊதி தன் காதல் தனை உகழ என்று 7 மடவியர்கள் தம் கூரை கொடு மரமில் அதியேறும் சிங்கார அரிமருக பங்கேறுகனும் மருள சென்று ஏயும் அமர உடை சிறைமீள செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அடியத்தோடு தென்சேரி கிரியில் வரும் பெருமாடு. எங்கேனும் ஒருவர் வர அங்கே கண் இனிது கொடு இங்கு ஏவர் உனது மயல் தரியார் என்று. அதாவது இந்த பாடல்ல முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, எங்கேயாவது ஒருவர் வர கண்டால் அங்கே கண் கொண்டு இனிமையாக பார்த்து அழைத்து இங்கு யார்தான் உன் மீது முகம் கொள்ள மாட்டார் என்று கூறி இந்தா என் இனிய இதழ் தந்தேனே உரம் அருவ என்று ஆசை கூடைய விழி இணையாடி இந்தா என்னுடைய இனிய வாயுதழ் ஊரல் அதை தரும் என்னை பொருந்தி சேர்வாயாக என்ற ஆசை மொழிகளை மனம் குடைய குறியும் கண் இணைகளை ஆட்டி அசைத்து தங்காமல் அவருடைய உண்டான பொருள் உயிர்கள் சந்தேகம் அறவே பறிகொள்ளுமானார். தாமதிக்காமல் வந்தவர்களுக்கு உள்ளதான பொருளையும் உயிரையும் சந்தேகமில்லாமல் அடியோடு பறித்துக் கொள்ளும் மான் போன்ற பொதுமொழியுடைய சங்கீத கலவி நலம் என்று ஓதும் உதவிவிட தன்பாரும் உனது அருளை அருள்வாயே சங்கீதமும் சேர்க்கையும் நன்மை தரும் என்று அல்லது சங்கீதம் சேர்க்கை இன்பம் என்று ஓதப்படும் காம கடலென்றும் கரையேற குளிர்ச்சி மிக்க உனது திருவருளை தந்தருள்க அப்படின்னு கேட்டு முதல் பகுதியில் 2வது பகுதியில் சங்கோடு திகிரி அது கொண்டு ஏயும் நிறை பிறகு சந்தாரும் பெதிரு குழல் அது ஊதி சங்கும் சக்கரமும் கொண்டு பொருந்திய பசுக்கூட்டங்களின் பின் சந்து தொலை அல்லது இசை நிரம்பிய மூங்கில் குழலை புல்லாங்குழலை ஊதி தன் காதல் தனை உகழ என்று 7 மடவியர்கள் தம் கூரை கொடு மரபில் அது ஏறும் தம்மேல் கொண்ட ஆசையை கடக்க நிறைவு செய்ய மன எழுச்சியை கொண்ட பெண்களின் ஆடையை எடுத்துக்கொண்டு மரத்தில் ஏறிய சிங்கார அரிமருக பங்கேறுகனும் மருள சென்று ஏயும் அமரர் உடை சிறை மீள அலங்கார உறவினராம் திருமாலின் மருகனே தாமரையான் என்னும் பிரம்மனும் மயங்கி அச்சமுற போய் முறையிட்டு நின்ற தேவனுடைய சிறை நீங்க செண்டாடி அசுரருடைய ஒன்றாக அடியத்தோடு தென்சேரி கிரியில் வரும் பெருமாளே சிறை நீங்க செண்டாடி அசுரர்களை ஒன்றாக அசுரர்களை செண்டாடி எல்லா அசுரர்களையும் சிதறடித்து அல்லது சிதற அடித்து ஒன்றாக அடியத்தோடு அடியர் ஒன்றாக அடியர் ஒன்று கூடி தொடுகின்ற அல்லது ஒருத்தனாம் வகை வேண்டி அடியர் தொடுகின்ற பெருமாளே தென்சேரி கிரியில் எழுந்தருளுள்ள பெருமாளே உன் அருளை அல்லது உனது அருளை அருள்வாயே முருகா என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் 4வது தன்பாரும் உனதருடைய அருள்வாய்ங்கிறார். தன்புனா தன்மை குளிர்ச்சி. அடுத்தது 5வது அடியில் சந்தாரும் எதிரு குழல் ஊதி குழல் அது ஊதி சந்துனா தொலை இசை சந்துலாம் தமிழ்பார் சம்பந்தர் வெதிர் அப்படின்னா மூங்கில். அடுத்தது உகழ
தன் காதல் தன்னை உகழ என்றேழு, அதாவது என்று எழு மடவியர்கள் அப்படிங்கிறாங்க. உகழனா கடக்க சொல்லியாச்சு. என்று அதாவது 7 மடவியர்கள், ஏழுனா எழும். கண்ணனை கணவனாக பெரும் பேற்றை விரும்பி யமுனையில் நீராடுகின்ற கோபியருடைய துயில்கள் எல்லாம் வாரிக்கொண்டு கண்ணபிரான் குருத மரத்தில் ஏறினாராம். இதை ஆண்டாள் பாசுரத்தில் இருக்குது. அதாவது குறுந்திடை கூரை பணியாயன், அதே தான் இங்கே குருநாதனும் பயன்படுத்துகிறார். தங்கூரை கொடு மரமில் அது ஏறும் அப்படிங்கிறார். அடுத்தது பாகவதம் கூரைகோள் படலத்தில் வரைவினில் வந்த ஆய்ச்சியர் பொன் கலைகள் வாரி வெறிய மலர் குறுந்தேறி நகைத்தின்றான் அம்பரமெல்லாம் வாரி அழகிய குறுந்தினேரும் உம்பர்கள் பெருமான்கிறார் வரதராசர். இதே கருத்தை தான் நம்ம குருநாதர் ஆண்டாள் பாசுரத்தில் இருக்கிற நம்ம குருநாதர் அப்படிங்க கொண்டு வந்து தர்றார் நமக்கு. இப்போ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எங்கேனும் ஒருவர் வர, அதாவது விலைமகளிர் வீதியோ சந்தையோ மற்ற எல்லா இடமாயினும் சந்தை எந்த இடமாயினும் எதிர்பட்ட ஆடவரை விழிவெளி வீசி மயக்குவாங்க. இங்கு ஏவர் உனது மயல் மறுவர், அதாவது தம் வசப்பட்ட ஆடவர்கள் மீண்டும் செல்லாவனம் நீங்கள் மிகவும் தாராள சிந்தனையுடையவர். கர்ணனும் தங்களை கண்டா நாணி தோத்து போயிடுவான், தலை கவிழ்ந்துடுவான். தங்கள் அழகை கண்டு மன்மதனும் வெந்து நீரானா. ஆடவர்கள் தங்களை கண்டால் அவாவுகின்றனர் என்றால் பெண்ணாக பிறந்தவர் யார்தான் தங்கள் கட்டளையை கண்டால் மயங்க மாட்டாங்க. என் உள்ளத்தை கொள்ளை கண்ட உத்தமா விரைந்து என்னை தழுவாய், பிறகதாபத்தால் வெதும்புகின்ற என்னை நீர் தழுவவில்லை என்றால் என் உயிர் நீங்கிவிடும் அப்படின்னு பசுப்பு பொழிகளான்னு சொல்லி அவர் மனதை கவர்ந்து மீளான நிறகுக்கு ஆளாக்கிடுவாங்க. அதை சொல்கிறார். அவருடைய உண்டான பொருள் உயிர்கள் பறிகொடுமானார். விலைமகளிர் தம் வலைப்பட்டோருடைய பூமி வீடு மாடு பொன் ஆடை ஆபரணம் முதலிய எல்லாவற்றையும் பறித்து கொடுத்தோடு அமையாது, அவருடைய உயிர்க்கும் உழை வச்சுருவாங்க. உயிர் ஈர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மடமுடனே பறிப்பவர்கள் குமரகுருபர முருக குகனை திருப்போல விளக்குழியும் வேசைய நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் வேறல்ல, விளக்குழியும் நெய்யற்ற கண்ணே அருமே அவர் அன்பும் கையற்ற கண்ணே அருங்கிறார் நாளடியாரில். களவி நலம் என்று ஏகும் உதவி, மாதர் மயக்கம் ஒரு பெருங்கடல். கடலை கடக்கிறது எத்தனை அறியதோ அது மாதிரி தான் மாதராசையை தவிர்ப்பது. கலையறிவாலும் முயற்சியாலும் பிற சாதனைகளாலும் அதை அறவே நீக்க முடியாது. நீக்கினாலும் எப்பயாவது ஒரு தடவை வந்து சிறு தலை நீட்டும். எந்தை கந்தவேள் திருவருட்பலம் ஒன்றாலே பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும் பெண்ணாசை முற்றிலும் நீங்கி நாம் உய்ய முடியும். அதுதான் அருணகிரி பெருமான் காட்டுகிற செந்நெறி. இப்போ கடலில் நீர்ப்பாம்பு சங்கு பவளம் எல்லாம் இருக்குது. அது மாதிரி அல்குல் படமும் நீர்ச்சோடி மலைகள் முதலில் இருக்கும். காமக்கடலையும் அல்குல் படமும் கழுத்தாகிய சங்கும் உந்தியாகிய நீர்ச்சொலியும் தனமாகிய மலையும் இருந்து இடர் செய்யும் என்பதை கந்தலங்கான 29வது பாடலில் நம்ம உபதேசிக்கிற பலமுறை படித்து உண்மை உணர்ந்து உயும் நெறியை பெற்று நாம் இன்புற முடியும். அது கந்தலங்காத்த 29 பாடலில் இதே கருத்தை சொல்கிறார். சந்தாரும் வெதிர்குழல், மூங்கிலால் செய்யப்படும் இசைக்கருவி புல்லாங்குழல்னு சொல்கிறோம். தோல் கருவி, தொலைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடற்று கருவி என்று 5 கருவிகளில் புல்லாங்குழல் தொலைக்கருவி. புல்லாங்குழல், கருங்காலி, சந்தனம், செங்காலி, வெண்கலம் முதலியவை செய்யப்பட்டாலும் உத்தமம் மூங்கில் தான். இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அடுத்தது தங்கூரை கொடு மரமில். மரமில் என்பது அத்துச்சாரியை கட்டு வந்திருக்கு. ஆயர்பாடியில் கோபி கன்னிகள் கண்ணனை கணவனாக பெரும்பெற்ற விரும்பி மார்கழி மாதம் 30 நாட்களும் யமுனையில் நீராடி கௌரி நோம்பு நோக்க முடிவு நாளில் விரத பலனை தரும் பொருட்டும் ஆடையின்றி நீராடுவது தவறு என்பதை உணர்த்தும் பொருட்டும் கண்ணபிரான் அவருடைய ஆடைகளை கவர்ந்து மரத்தின் மீது ஏறி அவர்கள் வணங்க அடித்த வரலாற்றை சொல்கிறார். ஆசார் கோவிலில் உடுத்தாலால் நீராடார் ஒன்று உடுத்து உண்ணார், உடுத்த ஆடை நீருள் பிடியார், விடுத்தக்கார் ஒன்று உடுத்து என்றும் அவை புகார் என்பதே முந்தையோர் கண்ட முறைம்பர். அதாவது கோபியருடைய குற்றத்தை உணர்த்துவான் பொருட்டு அந்த ஆடைகளெல்லாம் எடுத்து சுருட்டி மூட்டையாக கட்டி அருகில் இந்த குருந்த மரத்தில் ஏறிட்டாரான் கண்ணன். நீராடி இளஞ்சிறுமிகள் கரையை அடைந்து தன்னுடைய உடைமைகளை காணது பிறகு நாணி கோணி மீண்டும் நீரில் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாங்க. அப்பா மரத்தின் மீது என்ற மணிவண்ணனை கண்டு நானும் மீது உருந்தார்கள். யசோதை பெற்ற இளஞ்சிங்கமே எங்கள் ஆடையை கொடுத்தலும் வேண்டாங்க. பகவான் சிறுமியர்களே புண்ணிய நதியில் ஆடையின்றி நீராடுவது குற்றம், அதனால் அந்த பிழை தீர கும்பிட்டால் தருவேன்னு அருளை செஞ்சாராம். அங்கனமே அவர்கள் தொழுது உடைகளை பெற்றாராம். இதை திருமலை முருகன் பிள்ளைத்தமிழில் சொல்கிறார் அந்த ஆசிரியர். மறுமாளிகை பூங்குழல் மடவார் வாவி குடைய அவர் துயிலை வாரி குறுந்தின் மிசை ஏறி மட நான் விரகம் தலைக்குண்டு கருமா நாகம் செந்நாகம் கலந்தது என அவ்வனிதர்கள் கையால் நிதம்ப தலம் பொதிந்து கருத்தும் துயிலும் நின்று இறப்ப பெரும் மாயைகள் செய்து இடைச்சியர்கள் பின்னே தொடர வேசைத்து
பேய்ப்பெண் முலை உண்டு உயிர் வாங்கி பெண்களிடத்தில் குறும்பு செய்யும் திருமால் மருகன் அல்லவோ நீ, சிறியம் சிற்றில் சிதையலே செல்லும் தவழும் திருமலையில் செல்வா சிற்றில் சிதையலேங்கிறார். ஆடைகளை பெருமான் கவர்ந்தான் என்ற வரலாற்றின் உட்பொருள் தேக அபிமானத்தை கவர்ந்தாருங்கிறத அதை புரிஞ்சுக்கணும். இந்த தலம் பல்லடத்துக்கு தெற்கே 12 மைல் தூரத்தில் இருக்குது. அங்கே உள்ள பெருமான்கிட்ட வேண்டார், திருமால் மருகா தென்சேரிகிரி நாதா மாதர் மயக்கமாகிய கடலின்று கரையேறி உய்ய அருள் புரிகிறேன் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருடன் தென்சேரிகிரி அவர் பெருமான் திருடன் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகாச்சரம் பழனியாண்டம் திருப்பாதம் சமர்ப்பம். முருகாச்சரம் குரு அருணா பெருமானுக்கு அரோரா.